ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும், துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும், உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும். அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிடம் மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சிட்டு இருக்கேன். அது மூலமா பலரும் பயன் பெற்றிருக்கீங்க. பலரும் என்னை தொடர்பு கொண்ட உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பை எப்படி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பரிகாரம்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி. இது தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணும்ன்றத என்னுடைய ஆசைகளும் கூட. தற்போது வருகின்ற 2026 ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். துலாம் ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே சுகமா வாழக்கூடிய மாதமா இருக்குங்க. ஆமாங்க, அதாவது என்னன்னா இந்த ஆண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா தனுசு ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் கூட்டணி இருக்கு. அதுக்கப்புறம் ஜனவரி 14ஆம் தேதியில இருந்து தை மாதம் தொடங்குது. தை மாதத்துல பாத்தீங்கன்னா மகர ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன். இது ஜனவரி 18ல பாத்தீங்கன்னா பஞ்சகிரக கூட்டணி சேருது. இது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடத்துல வலு பெறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. வீடு நிறைய பேர் வாங்கணும்னு காத்துட்டு இருந்த துலாம் ராசினர் வீடு வாங்கணும், இல்ல வீட்டை வித்துட்டு நான் வேற ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்ற பிளான்ஸ் இருந்ததுன்னா அழகா இந்த மாதத்துல எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இது ரொம்ப நாளா நீங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல சக்சஸா முடிஞ்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்து சேர்க்கையும் அதிகமா சேரும். உங்க அம்மா வீட்டுல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து ஏதாவது வரக்கூடியதா இருந்ததுன்னா அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ தொடங்கும். இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இந்த மாதத்துலயே உங்க கைக்கும் சேர்ந்துரும். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பா சொத்து சேர்க்க இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க வண்டியாவது வாங்குவீங்க. ஓகேங்களா? வண்டி வாங்கணும் ரொம்ப நேரம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா வண்டி வாங்குவீங்க. வண்டி ஏற்கனவே என்கிட்ட இருக்கு, அது ரிப்பேரா இருக்குன்னா அது சரி பண்ணிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய மாதமா இருக்குது. அதாவது நல்ல செலவுகளா இருக்கும், அது உங்களுக்கு லாபகரமாவும் இருக்கும். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அது உங்களுக்கு லாபத்தை கொஞ்சம் குறைச்சாலுமே சரி. இப்ப உங்களுக்கு 4ஆம் இடத்துல இத்தனை பலம் கூடுதுன்னும் போது பாத்தீங்கன்னா அது என்ன சமம் நிலைக்கு போயிடுது. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பார்வை உங்க மேல 5ஆம் இடமா விழுதுன்னும் போது பாத்தீங்கன்னா வக்ர நிலையில குருவோட பார்வை இருக்கு. அப்போ இத்தனை நாள் உங்க பசங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ, ஏதாவது ஒரு மன சஞ்சலமோ, இல்ல ஒரு அவமானமோ ஏற்பட்டிருக்குன்னா அது இப்ப சரி பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்குது. இப்ப உங்க பிள்ளைகளால உங்களுக்கு ஒரு நல்ல புகழும், நல்ல மரியாதையும், நல்ல அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. கடந்த 6 மாதமா பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க பண்றது எல்லாமே தொந்தரவா இருக்குன்னு மத்தவங்க சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. இல்ல உங்க குழந்தைங்க பண்ற தொந்தரவுனால நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பீங்க. என்னடா இது சமாளிக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ள நீங்க பேசி குழம்பி போயிருப்பீங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை தேடி வரும். அதே மாதிரி அவங்க மூலமா உங்களுக்கு புகழும் கூடும். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. பரவாயில்ல, குழந்தைய நல்லபடியா வளர்த்திருக்கேன். உங்க குழந்தையினால உங்களுக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குன்னும் போது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ன்றது நீங்க சுகமா வாழ்றதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. இத்தனை நாள் ஏசி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அப்ப ஏசி வாங்கி போட்டுருவீங்க. இல்ல சேர் இல்ல, சோஃபா இல்ல, எதுவுமே கம்ஃபர்டா இல்ல, கீழே எழுந்து உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப நாளா நீங்க சோஃபா வாங்கலாம் பிளான் பண்ணுவீங்க. அந்த சோஃபாவை வாங்கி போட்டுருவீங்க. உங்க வீட்டை அழகா ரெனோவேட் பண்ணுவீங்க, அழகா டெக்கரேட் பண்ணுவீங்க. அதாவது துலாம் ராசினர் பாத்தீங்கன்னா தான் இருக்கிற இடத்த எப்பவுமே கலைநயத்தோட வச்சுப்பாங்க, ரொம்ப அழகா வச்சுப்பாங்க, அதை அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. இது இப்போ உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். இன்னும் உங்க வீட்டை மெயின்டைன் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸோட வருகை அதிகமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நீங்க நல்ல உபசரணை கொடுப்பீங்க. வீட்டுல ஏதாவது சுப காரியங்கள் நடைபெறணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதே மாதிரி துலாம் ராசியில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டத்துல நல்லாவே ஸ்கோர் பண்ணுவீங்க. மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. டாப் லெவல்ல ரீச் பண்ணுவீங்க. உங்களுடைய பேரும் புகழும் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வயசுல பாத்தீங்கன்னா எல்லாரும் பரவாயில்லையே இவன் சூப்பரா படிச்சிருக்கான்னு எல்லாரும் உங்க கூட கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க கூட போட்டி போட்டு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் உங்க கூட போட்டி வருதுன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கு.
மறைமுக போட்டிகள், மறைமுக எதிரிகள் அதிகரிக்கதான் செய்யும். அதுவும் சின்ன பசங்களுக்கு இன்னும் அதிகமாவே ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து குரு வக்ர நிலையில இருக்காருன்னும் போது பாத்தீங்கன்னா துலாம் ராசியில் சிறு வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத போட்டிகள் அதிகமா ஏற்படும். இப்போதைக்கு பெருசா பிரச்சனை வராது, இருந்தாலும் மறைமுக எதிரிகளாக அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். சோ துலாம் ராசினருக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மறைமுக எதிரி எல்லாம் வெளியவே வர முடியாது, அவங்களுக்கு அவ்வளவு தைரியமும் இல்லை. கடந்த 2 மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா இந்த மாதம் இன்னும் நல்லா இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அக்டோபர் மந்த் முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு சிக்கல் இருந்திருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருந்திருப்பீங்க, மூச்சு விட முடியாத மாதிரி, பிரீத் பண்ண முடியாத மாதிரி ஒரு மன அழுத்தமும் ஒரு ப்ரெஷரும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப அக்டோபர் நவம்பர்ல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலையிலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான சப்போர்ட் கைட்லைன்ஸ் கிடைக்காம இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப சரியாகக்கூடிய காலகட்டமா இருக்குது. இப்ப நீங்க ஓவரால் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பீங்க. அது வீடா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நீங்க நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், ரொம்ப அழகா ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. லவ் பண்றவங்க உங்க வீட்டுல இப்போ அதை தெரிவிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. தெரிவிச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். சோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கவங்களும் தாராளமா இப்ப நல்ல வரன் வரும், டக்குன்னு முடிச்சிடலாம். அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இப்ப IVF மூலமா ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஓகேங்களா? சோ ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்க, இந்த மாசம் பண்ணலாமா அடுத்த மாசம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, கண்டிப்பா இந்த தை மாதத்துல நீங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். இந்த தை மாதத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் தொடங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சோ துலாம் ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இருக்கும்போது பல்வேறு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. மாத முற்பாதைன்றது உங்களுக்கு முயற்சிகளா இருந்திருக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிருக்கோமே, இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்ற ஒரு குழப்பம் கூட இருந்திருக்கும். பட் மாத பிற்பாதி பாத்தீங்கன்னா அத்தனை பிளானும் அழகா எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். அழகா சொகுசா உட்காந்து நீங்க உங்க வேலையை பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொத்து சேர்க்கையும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல வீடே வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாசத்துல உங்களுக்கு கூடி வருது. சீனியர்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு ஏதாவது சின்ன அசௌகரியம்னாலும் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. ஓகேங்களா? சோ துலாம் ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சொத்து சேர்க்கை, தன லாபம் உண்டு. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல புதுசா ஏதாவது முதலீடு தொடங்குறதா இருக்கட்டும், இந்த தை மாதத்துல அதாவது ஜனவரி 14ஆம் தேதிக்கு அப்புறம் தொடங்குங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல உச்சம் அடைகிறாரு. செவ்வாய் உச்சம் அடையும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பண வரவும் இருக்கு, அதே நேரத்துல உங்க ஹெல்த்லயும் கேர் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் ஒன்னா இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமா ஏற்படலாம், உடல் உஷ்ணத்தினால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால சீனியர்ஸ் கொஞ்சம் உடல் அசௌகரியம்னாலும் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போகுது, பிரச்சனை ஏதோ போயிட்டு இருக்கு, ஏதாவது சூடு பிடிக்குதுன்னா அந்த இடத்துல நீங்க கண்டுக்காம தலையிட்டுக்காம இருக்கதே நல்லது. அப்படி இருக்கும்போது, நீங்க ஒதுங்கி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவையில்லாம நீங்க வாயை திறந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அதனால நீங்க வாயை திறக்காம இருங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை அழகா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஈஸியா சில் பண்ணுங்க. சில் பண்ணும்போது மத்தவங்களுக்கு வேணும்னா பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நீங்க ஜாலியா தான் என்ஜாய் பண்ணுவீங்க. சோ அவங்க கிட்ட, அவங்க வந்து கஷ்டமா இருக்கவங்க கிட்ட நீங்க பேச்சு கொடுக்கும் போது அந்த கஷ்டம் உங்களுக்கும் வந்து சேரும். அதனால நீங்க பேச்சு கொடுக்காம இருக்கிறது நல்லது. மற்றபடி துலாம் ராசினருக்கு சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் சரி, இல்ல வீட்டிலையும் சரி, ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையா தான் இருக்கு. பயன்படுத்திக்கோங்க.